ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மக்களே, நம்ம சென்னை சிட்டிக்குள்ள கோயம்பேடு இன்னன் அரவுண்ட்ல, மதுரவாயில் இன்னன் அரவுண்ட்ல சொந்த வீடு தேடுறவங்களா நீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக சூப்பர் ப்ராஜெக்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராஜெக்ட்ல டபுள் பெட்ரூம் வீடும் இருக்கு, ட்ரிபிள் பெட்ரூம் வீடும் இருக்கு. அதுவும் எந்த லொகேஷன் தெரியுமா? நம்ம சென்னை கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து வெறும் 2 கிலோமீட்டர்ல, நம்ம கோயம்பேடுல இருந்தும் வெறும் 2 கிலோமீட்டர்ல, மதுரவாயில் ஏஜிஎஸ் தியேட்டர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 800 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்ம சென்னை மதுரவாயில தாங்க இன்னைக்கு நாம பார்க்க வந்திருக்க 2 BHK அண்ட் 3 BHK அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்கு. விலையும் ரொம்ப குறைவு, ஏகப்பட்ட அமெனிட்டிஸ் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்குங்க. வாங்க இந்த ப்ராஜெக்ட் பத்திரமா வரங்களா பார்க்கறதுக்கு முன்னாடி இது போல தீபஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் ஓவரால் சென்னையில இருக்க எல்லா இடத்துல இருந்தும் கொண்டு வர நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. இது என்னன்னு தெரியுதா? டாப் ஆங்கிள் எடுக்கப்பட்ட மதுரவாயில் ஃப்ளைஓவருங்க. இந்த ஃப்ளைஓவர்ல இருந்து பேரும் 2 கிலோமீட்டர்ல இதுதான் மதுரவாயில் ஹைவேஸுங்க. இந்த மதுரவாயில் ஹைவேஸ்ல பாக்கியலட்சுமி திருமண மண்டபம், இந்த கல்யாண மண்டபத்துக்கு எக்ஸாக்ட் பேக் சைட்ல தான் இன்னைக்கு நாம பார்க்க வந்திருக்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்குங்க. இது ஒரு லக்ஸுரி அபார்ட்மெண்ட்டுங்க. பக்கத்துலயே உங்களுக்கு மதுரவாயில் ஹைவேஸ் இருக்கு. ஹைவேஸ்ல இருந்து ஜஸ்ட் 100 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இதுதான் மதுரவாயில் ஹைவேஸ். ஓகேவா? மதுரவாயில் பைபாஸ் கூட சொல்லலாம். மதுரவாயில் டு பூந்தமலை கனெக்ட் ஆகிற ஹைவேஸ். இதுல ஜஸ்ட் இந்த மதுரவாயில் ஹைவேஸ்ல இருந்து வெறும் 100 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இந்த முருகன் கோயில் ஆர்ச்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க வந்திருக்க சைட் இருக்கு. மதுரவாயில் சைடு, கோயம்பேடு சைடு, இன்னன் அரவுண்ட்ல சொந்த வீடு தேடுறவங்க நிச்சயமா இந்த ப்ராஜெக்ட்டை ஒரு விசிட் அடிச்சிருங்க. ஏன்னா மதுரவாயில் பைபாஸ்க்கு பக்கமாவும் இருக்கு, ஒரு நல்ல குவாலிட்டியான அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டும் கூட. ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் ஒர்க் முடிஞ்சதுங்க. இன்னும் ஒரு 10% ஒர்க் தான். கரெக்டா ஒரு மாசத்துல பினிஷ் ஆகக்கூடிய ஒர்க் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த அபார்ட்மெண்ட்ல கரெக்டா 9 வீடுங்க. ஸ்டில்ட் பிளஸ் 3 ஸ்ட்ரக்சர் கொண்ட இந்த அபார்ட்மெண்ட்ல கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவுமே கார் பார்க்கிங். அது மட்டும் இல்லாம ஸ்டில்ட் பிளஸ் 3 ஸ்ட்ரக்சர் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 3 வீடு, செகண்ட் ஃப்ளோர்ல 3 வீடு, தேர்ட் ஃப்ளோர்ல 3 வீடு, அவ்வளவுதான். அபார்ட்மெண்ட்டை சுத்தி நாலாபுறமும் 5 to 6 ஃபீட் ஃப்ரீ செட் பேக் வீட்டு கட்டியிருக்கிறதுனால நல்ல வென்டிலேஷனா இருக்குங்க இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில. ஈவன் இதுல இருக்க எல்லா வீடுகளுமே ஈஸ்ட் ஃபேசிங், நார்த் ஃபேசிங், சவுத் ஃபேசிங் அப்படின்ட்டு எந்த ஃபேசிங்ல வீடு கேட்டாலும் கிடைக்கும். இது லிஃப்ட்டுக்கான ப்ரொவிஷன். இந்த அபார்ட்மெண்ட்ல லிஃப்ட் இருக்கு, சிசிடிவி கேமரா இருக்கு, கவர்டு கார் பார்க்கிங் இருக்கு, 3 ஃபேஸ் லைன் கனெக்ஷன், ஜெனரேட்டர். ஈவன் இவங்க கொட்டேட் பண்ற காஸ்ட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஃப்ரீயா மாடுலர் கிச்சன் அண்ட் வுட் ஒர்க்லாம் வேற பண்ணி தராங்க. இங்க சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ள இப்போலாம் ஃபர்னிஷிங் ஒர்க்ஸ் யாருமே பண்ணி தரது இல்ல. இவங்க கொட்டேட் பண்ற காஸ்ட்டுக்குள்ளேயே அதையும் பண்ணி தராங்க. அது ஒரு பெரிய ஆடட் பெனிஃபிட் தாங்க. சரி, ஓகே, வாங்க இப்போ ஒரு 3 BHK ஃபிளாட்டை பார்த்துருவோம். மக்களே, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸ்டில்ட் பிளஸ் 3 ஸ்ட்ரக்சர் கொண்ட இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில ஒரு ஃப்ளோருக்கு 3 வீடு, அதுல நாம இப்போ ஒரு 3 BHKவை பார்க்குறோம். ஹாலில் பாருங்களேன், ஒரு மாஸ்டர் கிளாஸ் சைஸ்ல இருக்க ஒரு பால்கனிங்க. ஹாலில் பால்கனி இருந்தாலே போச்சு, அந்த ஹால் அழகே தனியா கூடிடுவோங்க. இப்போ பாக்குறீங்க, நீங்க ஒர்க் நடந்துகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கிரில்லாம் போட்டு தர வேண்டிய வேலை இருக்குங்க. கிரில் எல்லாமே பில்டர் சைட்லேயே போட்டு தருவாங்க, டோன்ட் வரி. பாக்குறீங்கல்ல, ஒரு பில்டிங்கும் இன்னொரு பில்டிங்கும் இன்பிட்வீன்ல 10 அடிக்கு இடம் இருக்கு. ஸோ வென்டிலேஷன் ஃப்ரீயா இருக்கும். இந்த பால்கனில உங்களுக்கு எலக்ட்ரிக் பாயிண்ட் கொடுத்ததுனால வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வேணா கூட நீங்க இங்கேயே வச்சுக்கலாங்க. ஹாலோட சைஸ் பாத்தீங்கல்ல, சும்மா எக்ஸ்ட்ராடனரி சைஸ். ஹாலில் பால்கனி வேற வந்துருது. ஹாலில் சின்னதா ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் பூஜை ரூம்க்கான ப்ரொவிஷன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இதுதான் டிவிக்கான ப்ரொவிஷனுங்க. ஹாலை பார்த்து முடிச்சாச்சு, வாங்க கிச்சனுக்குள்ள போவோம். எல் ஷேப்ல உங்களுக்கு கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்ம், டீசென்ட்டான சைஸ்ல உங்களுக்கு கிச்சன் வித் ஒரு பால்கனி சர்வீஸ் ஏரியாவோட இருக்கு. ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் டிஃபால்ட்டா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சென்னை சிட்டிக்குள்ள எந்த அபார்ட்மெண்ட்லயும் இப்பலாம் ஷெல்ஃப் லாஃப்ட்லாம் ப்ரொவைட் பண்றது இல்ல. கேட்டா அது எல்லாம் அடிஷனல் அப்படின்ட்டு நிறைய பில்டர் சொல்லிடுறாங்க. இந்த பில்டர் பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டா ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. முக்கியமா உங்களுக்கு இதோ ரோட் ஃபேசிங் பால்கனி. இந்த பால்கனிலேயே உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கிறதுங்க. வேணா வாஷிங் மிஷினை இங்கே கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நாம கிச்சனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் டிஃபால்ட்டாக வந்துடுது. ஃப்ரிட்ஜுக்கான ப்ரொவிஷன் லெஃப்ட் சைடில் வந்துடுது. ஒரு சர்வீஸ் ஏரியாவுமே உங்களுக்கு, சர்வீஸ் பால்கனியுமே உங்களுக்கு கிச்சனில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹால் அண்ட் கிச்சன் 100% சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். வித் ஹாலில் பூஜை ரூம்க்கான ஷெல்ஃப் முதல் கொண்டு இருக்கு. இப்போ நாம ஒரு பெட்ரூம் பார்க்குறோம். ஆக்சுவலி இந்த 3 BHK ஃபிளாட் 1400 சதுரடிங்க. யூடிஎஸ் என்ன தெரியுமா? 42%. 590 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் கிடைச்சிரும். வேற என்ன வேணும் நமக்கு? இருக்கிறது ட்ரிபிள் பெட்ரூம். இந்த 3 பெட்ரூம்லயுமே உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட்ரூம் கொடுத்தது பெரிய பெரிய ஆடட் அட்வான்டேஜுங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே ஜென்ரலாவே அட்டாச் ரெஸ்ட்ரூம் தாங்க கேட்குறாங்க. அது 3 பெட்ரூம்லேயே உங்களுக்கு கிடைச்சதுனால ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி, ஒரு பெரிய ஃபேமிலியா இருக்கவங்களுக்கு கூட இந்த 3 BHK பர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா 1400 ஸ்கொயர் ஃபீட் இல்லையா? எக்ஸ்ட்ராடனரி சைஸ். அதுவும் 590 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ். மோர் தென் ஒரு சென்ட்டுக்கு லேண்டுக்கு மேல உங்களுக்கு யூடிஎஸ்ஸே கிடைக்குது. ஆல்மோஸ்ட் 90% ஒர்க் முடிஞ்சது. வெறும் 10% ஒர்க் மட்டும் தான். வாங்க டைல்ஸை சூஸ் பண்ணுங்க, கலரை சூஸ் பண்ணுங்க, வீடை புக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்க சாய்ஸ்ல டைல்ஸையும் பெயிண்டிங்கையும் போட்டு தருவாங்க. ஸோ அதுக்காக மட்டும் தான் இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஆனால் இது ரொம்ப நாள்லாம் இருக்காது. அடுத்து ஒரு 10 நாள்ல பெயிண்டிங் ஒர்க், டெய்லிங் ஒர்க் எல்லாமே ஆரம்பிச்சிடும். அதனால டிலே பண்ணாம எவ்வளவு சீக்கிரம் வந்து பாக்குறீங்களோ வந்து பாருங்க. இப்பவே நீங்க புக் பண்ணீங்கன்னா கஸ்டமைசபிள் கலர் ஆப்ஷன்ஸ், டைல்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கஸ்டமர் ஆகிய உங்க விருப்பத்தில் போட்டு தருவாங்க.
இப்போ நீங்க செகண்ட் பெட்ரூம் பாக்குறீங்க, இது உள்ளேயுமே உங்களுக்கு அட்டாச்ட் ரெஸ்ட் ரூம் வந்துருது. சரியா மக்களே? மக்களே இந்த வீட்டை பொறுத்த வரையில உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா மாடுலர் கிச்சன் வுட் ஒர்க் பண்ணி தராங்கங்க. இவங்க கொட்டேட் பண்ற பேஸ் பிரைஸ்லயே உங்களுக்கு மாடுலர் கிச்சன் வுட் ஒர்க் வந்துருது. சிசிடிவி கேமரா, கவர்டு கார் பார்க், லிஃப்ட், 3 ஃபேஸ் லைன் கனெக்ஷன், ஜெனரேட்டர் அப்படினுட்டு எல்லா விதமான பேசிக் அம்யூனிட்டிஸுமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இது வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷன். இப்போ நம்ம தேர்ட் பெட்ரூமை பார்க்குறோங்க. இதுலயுமே உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வந்துருதுங்க. ஓவரால் 5000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால கட்டப்பட்டிருக்க அபார்ட்மெண்ட் ஸ்டில்ட் பிளஸ் 3 ஸ்ட்ரக்சர். ஒரு ஃப்ளோருக்கு வெறும் 3 வீடு தான். இதுல டபுள் பெட்ரூமும் இருக்கு, ட்ரிபிள் பெட்ரூமும் இருக்கு. நார்த் ஃபேசிங், ஈஸ்ட் ஃபேசிங், சவுத் ஃபேசிங் அப்படினுட்டு எல்லா ஃபேசிங்லயுமே வீடு கிடைக்கும். ஈவன் 9 வீடு கொண்ட இந்த வீட்டுக்கு 10 கார் பார்க்கிங் கரெக்ட் பண்ணிருக்காங்க. யாருக்குன்னா வேணும்னா 2 கார் பார்க்கிங் கூட தாராளமா வாங்கிக்கலாங்க. வித் 42% யூடிஎஸ் வேற. 2 போர் இருக்கு. அது மட்டும் இல்லாம தனியா வெல்லு கிணறு இருக்குங்க. கீழே கார் பார்க்கிங் கிணறுமே ஒன்று இருக்கு. மெட்ரோ வாட்டர் இருக்கு, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்கு. சென்னை சிட்டி லிமிட், சிஎம்டி அப்ரூவ்ட் வேற. அப் டு 90% வரைக்கும் லோனும் கிடைச்சிரும். 3 BHK 3 வீடு இருக்கு. சைஸ் வந்து 1400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 590 யூடிஎஸ் வரும். டபுள் பெட்ரூமே போதும் சார் எனக்குன்னா 990 ஸ்கொயர் ஃபீட்ல டபுள் பெட்ரூம் ஃபிளாட் இருக்கு. அதுக்கு 420 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் கிடைச்சிருங்க. மாடியில இருந்து பாக்குறோம். மெயின் ரோடு எவ்வளவு க்ளோஸ்ல இருக்கு பாருங்க. கரெக்டா மெயின் ரோட்ல இருந்து 10வது பிளாட் நம்ம அபார்ட்மெண்ட். போதுமா? மதுரை வாயில்ல மெயின் லொகேஷன்ல இருக்குங்க இந்த அபார்ட்மெண்ட். மிஸ் பண்ணிடாதீங்க. டபுள் பெட்ரூம் இருக்கு, ட்ரிபிள் பெட்ரூம் இருக்கு. ஸ்கொயர் ஃபீட் ரேட் வெறும் 7800 ரூபாய். ரேட் நெகோஷியபிள். உடனே ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. ஞாபகம் இருக்கட்டும், கோயம்பேடுல இருந்தோம், கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தான். அது மட்டும் இல்லாம மதுரை வாயில் பைபாஸ் வந்து கரெக்டா 10வது பிளாட்டுங்க நம்ம அபார்ட்மெண்ட். மதுரை வாயில் ஏஜிஎஸ் கூட நம்ம சைட்ல இருந்து வெறும் 800 மீட்டர்ஸ்னா பாத்துக்கோங்களேன். நியர்பை ஸ்கூல் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, நாராயணா ஸ்கூல் இருக்கு, அகர்வால் ஸ்கூல் இருக்கு, மீனாட்சி டென்டல் காலேஜ் இருக்கு, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இருக்கு, ஏசிஎஸ் டென்டல் காலேஜ் இருக்கு. இது மாதிரி ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இந்த லொகேஷன் ஃபுல்லா நிறைஞ்சிருக்குங்க. இப்படிப்பட்ட ஹாட்டான லொகேஷன்ல நம்ம மதுரை வாயில் பைபாஸ்ல இருந்து வெறும் நடந்து போகக்கூடிய தூரத்தில் இருக்க நம்ம அபார்ட்மெண்ட்ல ஸ்கொயர் ஃபீட் ரேட் வெறும் 7800 ரூபாய். உண்மையிலேயே இது ரீசனபிள் பிரைஸ் தான். டபுள் பெட்ரூம் 990 ஸ்கொயர் ஃபீட், ட்ரிபிள் பெட்ரூம் 1400 ஸ்கொயர் ஃபீட் வித் 42% யூடிஎஸ் ஓட. டோன்ட் மிஸ் இட் மக்களே. உடனே ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. வீடியோக்கு லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். until then bye from GS.